நம சிவாய ஓம் நம சிவாய ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ 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 கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ ஓ சம்போ ஆனந்த சக்தி கணபதியை திருக்கடலை எழுந்தக்கூடிய அருள்கள் இன்பமாயது அராஜகமும் திருப்பமாயது தோரத்துடன் கர்மம் முத்தராவன் ஏகோராய்ந்தை அன்புகளில் கபோ ஆணையை போற்றுவா அன்புகளில் கபோ ஆணையை போற்றுவா எழுந்து கேமத்திலிருந்து சிகாற்றுக முப்பேறு கட்டுக திருப்பாவுடைய கட்டுகவே சிவா சிற்றும்பரம் எல்லாருடைய ஆர்வப்படுவானை வண்டி தெய்வானோட ஆர்வப்படுவானை திருக்கடலை எழுந்தக்கூடிய அருள்கள் சிவா சிற்றும்பரம் ஆடும் பல்வேறு சேவன பாடும் படையை ஆழ்வாய் ஏழு தெய்வா மகனச்சேர்வு சாடு தேவனை உலகே குருவாய் 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 எழுந்துடைய அமர்ந்ததே சிகாத்துடைய முப்பேறு இங்கே அண்ணாமலை பெருமாள் இங்கே எழுந்தருளி அருள்வாழ்க்கை புதுவை அருள்வே உண்ணாமலை அம்மன் அண்ணாமலை பெருமானை எழுந்தருளக்கூடிய அருள்களாக கிடைக்கின்றது சிவா சிற்றம்பரம் அம்மா நம் பலாண்டோமே ஏகமாகி பெண்ணுமாயானமாகி அற்புதம் பதிவானவன் ஒற்றுணை திறந்தடே பொருந்தத்திரு கைதொட கட்டுணை புட்டியோர் கடனே வாச்சினும் நட்டுணை யாவதே நமசிவாயவே நட்டுணை யாவதே நமசிவாயவே நட்டுணை யாவதே நமசிவாயவே எழுந்தருள்கே அமர்ந்தருகின்ற சிங்காத்தழுக முப்பேரொழி கட்டழுக திருவிழச்சிட்டுக்கணக்கு விசின்பால்படே கந்தழுகவே சிவா சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அம்பிகை திருக்குண்டத்திலே மனம் வைகளால் நினைந்து வழிபாடு செய்கின்றோம் சிவா சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பன்பர்க்கே கணம் தரும் உங்களால் அபிராமி கிடைக்கும் சிவா சிற்றம்பலம் எழுந்தருளக்கூடிய அருள்களவான கிடைக்கின்றது சிவா சிற்றம்பலம் புவனையில் போய் பிரகாமையில் நானா
போக்குகின்றோம் அவைய இந்த பூமி சிவனுடைய கொள்கின்றான் வேண்டிக் கொள்கின்றோம் சிவா சித்திரம் பேராதிபதி வானோருக்கு பெருமானே திருவிழா அடியார்களுக்கு என்று வாராத சிரமங்கள் வந்து வளர்களே பேரொழி பரமாதிகளே உன் திருவிழில் மரமாக இணைந்து வாழையாடுவது எதிராக வழங்குகின்றோம் இதுவால் நாங்களும் கோயில் பெருமானே நாள் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமி சிவனுயிர் வருகிறார் உரையுடையார் குற்றம் பௌராய் கோயிலார் வருந்த நிறைவுடையார் வீரர்களாய் நெடுங்கலம் மேலமுடைய உபதேசம் உகட்டு என் செடியில் தெளிக்க குருவடிவாகி குருவலம் தன்னில் கழுமோய் கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முக்கிய துணையில் நாங்கள் நாம் புலந்து வரணம் தரணும் வருகின்றான் செய்யும் மையின் முதலியாமல் செய்யப்படும் பொருளாமல் அறிவின்றி வளாகும் அந்த கடலும் பயனாமல் உயிர்மையின் பயன்களின் ஊட்டில் முதலை கணவரையே ஓர்ந்து தரணமடைகின்றான் இடர்கள் வருவதும் இவர்களால் எரிவிலும் உடல்வடை எனக்கு தெரியும் தரிசனம் பட
தேனே அந்த அஞ்சல மாட்டோமா தீப்பெட்டி அண்ணா தீப்பெட்டி சிவா திருச்சிற்றம்பலம் பேர் அன்பு சார்ந்த ஆன்மீக பெரியோர்களே,
மற்றும் பக்த கோடிகளே, மெய்யன்பர்களே, நமது திருக்கோயிலானது தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் தெப்பம்பட்டி கிராமம் அருள்மிகு மாவூற்று வேலப்பர் திருக்கோயிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலானது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு நமது திருக்கோயிலே அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், அருள்மிகு வாராகி அம்மன், கால பைரவ பெருமான் மற்றும் ஆறுமுக பெருமானார் இங்கு எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று மிளகாய் வத்தல் யாக பூஜை வாராகி அம்மனுக்கு நடைபெறும். இந்த வழிபாடானது மிகவும் சிறப்பான வழிபாடு. இந்த அமாவாசை என்று நடக்கக்கூடிய வழிபாடுகளிலே கலந்து கொண்டால் நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், நோய் தொந்தரவுகள், மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி மனம் மெய்களாலே நாம் இன்புற்று வாழ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு, தேய்வரை பிரதோஷ வழிபாடு மற்றும் வளபிறை பிரதோஷ வழிபாடு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் பின்னதாக இங்கே வாராகி அம்மனுக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்வரை பஞ்சமி, தேய்வரை பஞ்சமி என்ற வழிபாடெல்லாம் நடைபெற்று மாலை 4:30 மணிக்கு மேலாக நடைபெறுகின்றது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு எத்தனையோ பக்தர்கள் நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களிலிருந்து நிறைய விடுபட்டிருக்கிறார்கள். அவர் வாழ்விலே அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாம் வல்ல வாராகி அம்மனுடைய திருவருளை பெற்றிட அனைவரும் வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வழிபாட்டினை பெற்றிடுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்று ஆடி அமாவாசை என்று கிட்டத்தட்ட மகா சண்டி ஹோமானது நடைபெற்றது. இந்த மகா சண்டி ஹோமத்திலே மிகப்பெரிய வழிபாடாக இருக்கக்கூடிய மகா சண்டிக்கு 9 கலசங்கள் வைத்து வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை போல இந்த உலகத்திலே நல்லதொரு வழிபாடும் ஆன்மீகமும் உயர்ந்தோங்க இது மிகப்பெரிய ஒரு தொண்டாக விளங்கு கொண்டிருக்கின்றது. சிவாய நம.